சுல்தானா. பர்வீன் சுல்தானா பேர் இங்க எழுதக்கூடாது, இங்க எழுதலாம். ரைட்டு, நான் எழுதிக்கிறேன்னா அங்க எழுதக்கூடாது, இங்க எழுதணும். அங்க கூட கரெக்ட் தானே? பார்த்தீங்களா? மாமன்னன்ல நல்லா நடிச்சிருந்தீங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா நடிச்சு. இங்க பாருங்க, உங்களுக்கு எத்தனையோ பேர் விழா எடுக்கலாம். புலிகேசிக்கு தெரியும், வரலாறு முக்கியம் அமைச்சர் அவர்களே. நீங்க தான் என் பேச்ச கேட்டதில்லை, உங்க படத்தை ஒழுக்கமா பார்த்திருக்கிறோம் நாங்க. நம் இதயங்களை தட்டி எழுப்புகின்ற நகைச்சுவைக்கு சொந்தக்காரர் வைகை புயல் வடிவேலு அவர்கள். ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. நான் அவர் வந்த உடனே கேட்டார், இந்த பெரும் கூட்டத்தை பார்த்தாரா, ரொம்ப நாள் ஆட்சி போல இருக்கு அவர், வாங்க அடிக்கடி அடிக்கடி இங்க வாங்க. அவரு ஒரு கலக்கத்துல இருந்தார். வந்த உடனே என் பேர் என்கிட்ட கேட்டார், நீ யாருமான்னு கேட்டார். சொல்ல மாட்டேன்னு சொன்ன. நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு முன்னாலதான் பேசுவேன், அப்ப நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்லவே இல்லை பேரை நான். அவர் சொன்னார், இல்லம்மா கூட்டத்துல வந்தனா தெரியல, நேற்று இரவு கூட நான் நீ எங்கேயோ பேசினது கேட்டுட்டு இருந்தேன்னு சொன்னார். வைகை புயல் வடிவேலு அவர்களை எப்போதும் நான் வடிவேலு அவர்கள் என்று சொன்னதே கிடையாது, வைகை புயல் என்றுதான் நான் சொல்லுவேன். என்னுடைய கல்லூரியில் நான் உட்கார்ந்திருந்த பொழுது ஒரு ஆங்கிலம் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து என்கிட்ட கேட்டுச்சு, மரபு தொடர்னா என்ன என்கிட்ட கேட்ட. பழமொழினா என்னன்னா, பழமொழி சினானிம்ஸ், மரபு தொடர் இடியம்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் தனித்தனியா எடுத்து நான் இடியம்ஸ் தனித்தனியா சொல்லிட்டு இருந்தேன். அப்ப அந்த குழந்தை கேக்குது, எம்ஏ படிக்கிறாவ, அவ கேக்குறா, தமிழ்ல ஒரு ஆணையும் புடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களே, அது பழமொழியா மரபு தொடர? நான் வடிவேல் சார் கிட்ட போய் கேளு, அவர் சொல்லுவாரு. அடடா வட போச்சே, இது மரபு தொடரா பழமொழியா? வெறும் சொற்களிற்கான வெறும் அந்த ஓசையிலேயே நம் அனைவர் மனதையும் மிக பல காலம் மகிழ்ச்சி படுத்தியவர் இல்லையா? கொரோனா நேரத்துல எல்லாம் இவர் இல்லைன்னா நம்ம பாடு ரொம்ப கஷ்டம். நாங்கள் உங்களுடைய கொள்கைகள், உங்களுடைய அரசியல், நீங்கள் நடமாடுகின்ற உங்களுடைய வாழ்க்கை சிக்கல்கள் எல்லாவற்றையும் கடந்து நகைச்சுவை புயலாக நமக்கு வந்து வாய்த்த உங்களை நான் தமிழால் வாழ்த்துகிறேன். வாழ்க நீடு காலம். என் பெயர் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா. பர்வீன் சுல்தானா பேர் இங்க எழுதக்கூடாது, இங்க எழுதலாம். ஏன்னா நாங்கெல்லாம் திராவிட மரபு சார்ந்தவர்கள், இங்க எழுதிக்க மாட்டோம், இங்க எழுதுவோம். புத்தி சார்ந்து சிந்திப்பவர்கள், ஆற்றல், அறிவு, பெரிய சிந்தனையாளர். நேற்று இரவு கூட அவங்களுடைய இதை பூரா பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்பப்ப நல்லா பேசுவாங்க. அப்ப பேசும்போது தன்னுடைய மகனுக்கு ஒரு அறிவுரை சொன்னதாக பேசுறாங்க. கூட்டத்திலிருந்து வர்றப்ப முகம் தெரியுது, பேர் மறந்து போச்சு. அதில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. மகன் கேட்டாராம், அம்மா எப்பயுமே 23 வயசா அவருக்கு, என்ன உன் கண்ட்ரோல்லே என்னை வச்சிருக்கியம்மா, நியாயமான்னு கேட்டாராம். அதுக்கு இல்லைப்பா, நீ கல்யாணம் ஆகி எல்லாம் பெரிய ஆகி உனக்குன்னு ஒரு தனித்தன்மை வந்ததுனால நீ யாருன்னு காட்டிக்க, அது வரைக்கும் அம்மா பேச்ச கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு அவங்க பேசுனது எனக்கு நேற்று நைட்டு மைண்டில் அப்படி நின்றுச்சு. இந்த கருமம் அந்த மூளை மறந்து போச்சு. மேலே வந்தோடனே உங்கள் பேர் நான் கேட்டு தொலைஞ்சிட்டேன். இது வரலாறை விட பெரிய தகராறாக இருக்கும் போது இருக்குங்க. ஐயா பிறந்த நாள் அன்னைக்கு, முதலமைச்சருடைய பிறந்த நாளைக்கு இது பெரிய பஞ்சாயத்து ஆயிடும் போல் இருக்குன்னு எனக்கு லேச குடலை புரட்டிடுச்சு. அப்போ கூட பாருங்க, என்னுடைய பெயர் பர்வீன் சுல்தான், என்னுடைய படிப்பு ஆஹா ஓஹோ ரைட்டு, நான் எழுதிக்கிறேன்னா அங்க எழுதக்கூடாது, இங்க எழுதணும். அங்க கூட கரெக்ட் தானே? பார்த்தீங்களா?
இங்க இருந்தா அது வந்து வேற மாதிரி காதல் ஆயிரும்ல, அது தப்பாயிரும். இங்க இருந்தா தான் மூளை. வாத்தியார்ல பேசல, பாடமே நடத்திட்டு போயிருக்காங்க பாருங்க. எவ்வளவு சிந்தனையாளர், ஒரு அறிவாளரை கொண்டாந்து வச்சிருக்காங்க. உண்மையிலே மனுஷங்க சகோதரி அவர்களே, இனிமேல் இந்த பேரை மறக்க மாட்டேன். நான் இப்போ பேர் நான் இருக்கு. இந்த வர்ற பாதையில் பூரா எல்லாம் போகிறாங்க. அங்கே வேற போயிட்டு வந்தோன்னா தலைவரை போய் பார்த்தாங்க. அவருடைய